நம்பிக்கை தரும் கதை நாயகி, கண்களும் முத்துப்பல் சிரிப்பாய், சூரியனும் சுடர்விடும் ஆப்பிள் கண்ணமாய், வானம் போல் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா காரத்தி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. நான் வந்ததுக்கப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட்டாக ட்ராவலாக இருக்கேன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒன்னு ப்ரொடியூசர் டைரக்டர் ஆயிடுவாரு, டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு. இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும் எல்லாரும் கத்துக்கிட்டாரு. ஏன்னா காலையில 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுல இருந்து நைட்டு 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்னு டெக்னிக்கலா இப்போ வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு. இன்னொன்னு முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சாருன்னா பெரிய நடிகர் ஆயிடுவாரு. உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அத குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம், இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு. அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பிளாக் மாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவரு டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸா ஷூட் பண்ணோம். ஸோ அதனால ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பருதியில மாறன் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னன்னா லைட்டா அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும் தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியா, ஸோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியும்ன்றத நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமராசிரியா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனா ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான், இது மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்டுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குல்ல. உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு. அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். ஒரு நொடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி. காற்றை போல, நீரை போல, நிலத்தை போல எல்லா இடங்களிலும், எல்லா படங்களிலும், எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீக்கமர நிறைந்து வாழ்த்த வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் நல்லா வருதுங்க என்னாங்களா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம்.
சீக்கிரம் நான் பேசி முடிச்சிடுறேன். காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்துருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சுப்போம். இந்த மேடை வந்து யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர், இப்போ முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அவர் நடிகர் ஆகிட்டாரு. மினிஸ்டா இருந்தார். அப்புறம் எலி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது சிஎம் டிஎம் ஆக்கி விடுங்க, வளர்ச்சி தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டான். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்கும் பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சிறந்த நடிகர்ன்ட்டாரு. இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு. திரையுலகிலே இன்னைக்கு பஞ்சம் வந்து இயக்குனருக்கு தான். சில சூழ்ச்சி வந்து நடக்குது. இயக்குனர் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன். சரணுஷ்பா சார் அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார் மகாராஜா மேல படம் பண்ணணும். ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே வந்து பேசிட்டாங்க. பாடல் அமரா மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமிழ் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலரும் கதாநாயகன் சொல்கிறாங்க, கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் ஒரு கதாநாயகனோட தகுதி, அது அழகு, ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பு பார்த்தேன், நீங்கள் முத்தத்தை பார்த்தீங்க. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு, அவங்கள ரசிச்சிருக்காரு அவரு. நான் என்ன சொல்றேன், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேடும். கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அழகி இருக்கு, அதெல்லாம் கண்ணில் படல. கதாநாயகி அம்மா சரி, ஓகே. வயசு கோளாறு கவிஞட்டு மட்டும் இல்லை, எங்க தலைவிட்டே இருக்கு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்ப நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா மன்மோகன் ராசா, ராசா, எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து பாலவாசியில் வந்து பெண்களோட இடைய செக்ஸா பார்ப்பாங்க. இவரை எக்ஸா பார்த்துட்டாரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸா பார்த்த இடைய வந்து அவர் எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேல போறாரு, அது விளக்கம் வேற. ஒய் அடி மேல போதும். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷ் எடுக்கலாம்ட்டு ஓகே இல்ல, ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில அழகா ஒரு பெண்களை நினைச்சு பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். எல்லாருமே இப்ப கண்ணதாசன் சார் இருக்காரு, வைரமுத்து சார் இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலா கொடுத்து அது டீம் வைப்பாங்க. எல்லாரும் இளையராஜா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் சார் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவரு சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டீம் போட்டாரு. அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்ல கொடுத்து அது டீம் போடுவாங்க. ஐட்டர் சாங் ஒரு சாங்கா கொடுத்து அதுக்கு மியூசிக் டீம் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, மன்மோகன் ராசா. அப்புறம் இங்க ஒரு விஷயம் ஒண்ணு நான் கத்துக்கிட்ட விஷயம், நம்ம இயக்குனர் முருகன்ட்ட இருந்து. நான் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கசிச்சிருக்கேன். மூச்சு பிடிக்க நடிச்சு, வில்லன் மாதிரி நடிச்சு, ஹீரோ மாதிரி நடிச்சு, காமெடி மாதிரி நடிச்சு, எல்லாம் நடிச்சு வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும். கதை ஓகே. எப்படியாது நாங்கள் 2 மணி நேரம் கதை சொல்லி கூட எல்லாம் டைம் கொடுக்குறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி, அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு, அதுக்கு சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வயிறு வலிக்கும், செகண்ட் நெஞ்சு வலிக்கும் முடிச்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சி வந்து ஓகேன்னு தருவாங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா?
நாங்கள் மூச்சு முட்டே காசு வேண்டியிருக்கோம். வணக்கம். முடிச்ச தெளிவாக சொன்னார் சார். கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்கன்னு. ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி பேசி இது ஒரு இதாகிடுச்சு. நீ உண்மையிலேயே பார்க்கப்படுறது வந்து காரணமே நான் நீ அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். காரணம் என்ன, படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்னார் ஆஃபீஸில், சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் என்னன்னா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நல்லா இருக்கு சொல்லுவார், பிடிச்சி நல்லா இருக்கும் பாரு, டெக்னிக் எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்ல ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல, அவரு தான் படத்தை பார்த்து 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 கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசியாக கிளீன் சாங் எடுத்து வருவார். அப்போ நான் கேட்பேன், யாராக இருந்தாலும் கேட்டேன், இந்த எப்படியோ படம் இருக்குன்னு. நல்லா இருக்குண்ணா சிலது என்ன அந்த அளவுக்கு புதுசாக இல்லை. நான் அந்த பாட்டு படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல, ஆனால் படம் நல்லா இருக்குண்ணே அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல, லாரன்ஸ் இருந்தாங்க. லாரன்ஸை இப்போ நான் படம் உட்காந்து பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், படம் இன்னும் லாரன்ஸை பார்த்து மறந்துடாப்புல இருக்கு படம் பிடிக்கும். அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணார. அதுக்கப்புறம் சொன்னோன்னா விட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆர் சிவகுமார் சார், பேரர் சார், சிங்கம்புலி, சரவண சுப்பையா, இவங்கெல்லாம் எனக்கு வந்து 98லேருந்து தெரியும். இல்லை சிங்கம்புலிருந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னன்னா 98ல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம், சீரியஸாக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒன்று லைட்டு 1 மணிக்கு பேசி உட்காந்து எங்கள் ஹோட்டலில், விஐபின்னு ஹோட்டலு. அது வந்து அப்படியே கடையிலேருந்து அப்படி நடந்து கொட்டு மலையில் போகப்பல, சாங்கு சக்கு சாச்சு சக்கு சாங்கு சக்குன்னு போகப்பல. நாங்கள் எதுவும் பார்த்துருப்போம், வாணிஜர் கேஸ் வரைக்கும் போகப்பல. என்ன காரணம், கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறது தான் சொல்ல வரேன். இன்னைக்கு 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்கிறாங்க. நான் இதை தவறாக நினைக்க நேரம். நீ ஒரு 10 கோடி ரூபா ஆர் விஜயகுமார் சார் கொடுத்து பாருங்க, லட்டு மாரி ஒரு படம் இருப்பாரு, மீண்டும் ஒரு சின்ன கோட்டு மாரி ஒரு 5-6 பசங்க வச்சு சூப்பராக இருப்பாரு. அதே மாதிரி பேரரசு ஒரு 10 கோடி கொடுங்க, மீண்டும் ஒரு விஜயகாந்த் மாரி விஜய் மாரி ஒரு திருப்பாச்சி எடுப்பாரு. யாரும் கர்மம் இல்லை, இந்த சிட்டிசன் சர்வஸ் போயிருக்க மாட்டாரா? நம்ம சிங்கமொழி என்ன ரெட்டுன்னு ஒரு படம், சிங்கமொழி நல்லா இருக்கும்போது ரெட்டு எடுத்தவங்க ரெட்டு என்ன மாதிரி படம் தெரியுங்களா? அது அவரோட நீ கஷ்டத்துல படம் ஒரு சுமாராக போச்சு வரல. சினிமாங்கிறது 400 கோடி எடுக்கிறதுக்கு இது மாரி ஒரு 50 டேரக்டர் உருவாக்கலாம், 50 நடிகர் உருவாக்கலாம், 50 புருஷர் மாரி பாருங்க வரலாம். சினிமா காலத்துக்கு அழியாது. ஏன் நான் இவங்க பேசுறேன்னா கடுப்பாது, கோவம் வருது. 400 கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி உருப்படும் சொல்லுங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க. நீங்களாம் 400 கோடி 300 கோடி படம் எடுத்து டாடா பிள்ளை ஜெயிச்சு போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வருது? ஹீரோ எப்போ வருது சொல்லுங்க? நான் ஏன்னா நல்லா சொல்லுது, ஏன்னா பிடிச்ச தங்கமான ஆளு நடராஜ் இல்லையா? நான் பேசுன கட் பண்ணி நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பிடிச்சலாம் பெருசா வந்தா அடுத்த நாளைக்கு ஒரு 10 கோடி படம் எடுப்பாரு. நான் என்ன சொன்னா 400 கோடியை 10 கோடி வச்சுன்னு வச்சுக்க, 40 படம் 50 படம் எடுத்து சினிமாவோட மொத்த பேருமே படமாக வந்துடுவாங்க. சினிமா நல்லா இருக்கும், ஆனா யாருமே செய்யல. தயவு செய்து இருக்கிறது பெரிய பெரிய கார்பரேட் சொல்றாங்க. ஆனா கார்பரேட் பேசுவாங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா கார்பரேட் உள்ள வரக்கூடாது, உள்ள போகக்கூடாதுமா. ஆனா அவன்கிட்ட காசு வாங்கிட்டு ஜாடா போடும். அதனால அவங்களும் தெளிவா 10 கோடி 5 கோடி படம் எடுத்தீங்கன்னா நம்ம 60 சின்ன கொண்டு வரைக்கும் திருப்பாச்சி வரைக்கும் சிட்டி போய் படம் எடுக்கலாம். நேரம் அதிகமா இல்லை. அனைவரும் பார்க் படத்துல ஒரு முக்கியமான காப் ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பேயா நடிக்கும்போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜ்ல பேசி நடிச்சா பரவாயில்ல, பேய் வேற லாங்குவேஜ்ல பேசும், அவங்க வேற லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டா கேட்ச் பண்ணி 2 பேரும் ரொம்ப போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு எல்லாரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காற்றும் பூமியும் சிறகசைக்கும் சின்ன பறவைகளும் வந்தமரும் ஆலமரத்து கிளையும் இலையும் வீசும் பேசும் அற்புத இசையாய் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று பல மொழிகளில் நல்ல பாடல்களை இதயம் தரும் இசையாக தரும் இசையமைப்பாளர் அமரா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப 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 அவர் என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், படம் பிரமாதமா வரணும், நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா கேமராவில் கலக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம், சாங்லாம்
சூப்பரா பண்ணாரு. அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பா சொல்லணும் அமராசிவி சார். சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை சூப்பரா பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப பிரமாதம். மற்றபடி டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோயின் சுவேதா டாரத்தி இன்னமும் வந்து ஒரு ஃபேமிலியா பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் ஆகுது. மற்ற எல்லா டெக்னீஷியனும் சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் ரொம்ப அருமையா கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையா பண்ணாங்க. எல்லாருமே இந்த பாட் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்னைக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை பத்தி மேலும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.